குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு மூலகங்களின் இயல்புகளும் பயன்பாடும் என்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரைட். இரும்பு துண்டு இரும்பு அணுக்களினால் ஆக்கப்பட்டுள்ளது என ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். உங்களுக்கு இப்போ தெரியும், ஒரு இரும்பு துண்டு எடுத்தமாக இருந்தால் அது இரும்பு அணுக்களால் பல்லாயிரக்கணக்கான இரும்பு அணுக்களால் ஆக்கப்பட்டதான் ஒரு இரும்பு துண்டு உங்களுக்கு தெரியும். குளோரின் வாயுவை எடுத்தமாக இருந்தால் அது 2 குளோரின் அணுக்கள் சேர்ந்து உருவாகிறது தான் குளோரின் மூலக்கூறுகள் சொல்றோம். ரைட். அதே போல இங்கு குறிப்பிட்ட இரும்பு குளோரின் ஆகிய மூலகங்கள் ஆகும். ஸோ இப்போ இரும்பு துண்டு எடுத்தமாண்டா அங்கே இருக்கிறது இரும்பு மூலகம். குளோரின் எடுத்தமாக இருந்தால் குளோரின் மூலகம். ரைட். இரும்பு துண்டு எடுத்தமாக இருந்தால் இரும்புட பல்லாயிரக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து உருவாகி இருக்கிறதான். அதாவது இரும்பு அணுவிலிருந்து இரும்பு மூலகம் தோன்றி மூலகத்தில் இருந்தால் இரும்பு துண்டு உருவாகிக்கும். அதே மாதிரி குளோரின் அணுவிலிருந்து குளோரின் மூலகம் உருவாகி குளோரின் மூலக்கூறு உருவாகிக்கும். ரைட். ஒரு மூலகத்தில் காணப்படும் அணுக்கள் யாவும் ஒரே வகையானவை. இப்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மூலகத்திடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இரும்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற அணுக்களை பார்த்தீங்கன்னா அதில் ஒரே வகையான அணுக்கள் தான் காணப்படும். ஆனால் மூலகத்தை மேலும் எளிய பதார்த்தங்களாக பிரிக்க முடியாது. ஏண்டா அது அணுக்களால் ஆக்கப்பட்டு அணுக்கள் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், மேலும் பிரிக்க முடியாத ஒரு துணிக்கையண்டு. இவை தூய பதார்த்தங்களாகும். ஏன்னா தூய பதார்த்தம் ஏன்று சொல்லணும்னா அங்கே தனிய இரும்பு எடுத்தமாக இருந்தால் இரும்பு அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். ரைட். இதுவரை 118 மூலகங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. உலகத்தில் எடுத்தமாக இருந்தால் இதுவரைக்கும் மூலகங்கள் எடுத்தமாக இருந்தால் அதில் 118 மூலகங்கள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல 118 அணுக்கள் இருக்குது. ரைட். இம்மூலகங்கள் ஒவ்வொன்றும் அவற்றிக்கே உரிய அணுக்களால் ஆனவை. ரைட். ஸோ இதில் என்ன சொல்லாங்கண்டா, இப்போ 118 மூலகங்களை கண்டு சொன்னாங்க. அந்த மூலகங்கள் ஆக்கக்கூடிய என்ன அணுக்கள். ஸோ அப்போ ஒவ்வொரு இந்த 118 எடுத்தமாக இருந்தால் மூலகங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான அணுக்களால் ஆக்கப்பட்டி. ரைட். இதை அழகாக வழங்கிக்கொள்ளும். ரைட். மூலகம் என்பது ஒரே வகையான அணுக்களை கொண்ட மிக எளிய பதார்த்தம். எளிய பதார்த்தத்தை தான் நாங்கள் மூலகம் சொல்லுவோம். மூலகம்ங்கிறது ஒரு மூலகத்திலிருந்து அது ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கும். அதைத்தான் நாங்கள் மூலகம் சொல்றோம். இப்போ வேறு வகையான அணுக்கள் காணப்பட்டா, ஒரே வகையான அணுக்கள் காணப்பட்டா தான் நாங்கள் அதை மூலகம் சொல்லுவோம். இப்போ ஒரு வகையான மூலகம் அணுக்கள் இல்லைன்னு சொன்னா, ஒரே வகையான அணுக்கள் இல்லாம வேறுபட்ட அணுக்களுக்கு மட்டும் அதுக்கு என்ன சொல்றேன், அதுக்கு மூலக்கூறு என்று சொல்லுவோம். ரைட். ஒரே மாதிரியாக இருக்கலாம், ஒத்த அணுக்களாக இருக்கலாம், வேறுபட்ட அணுக்களாக இருந்தால் அது மூலக்கூறு என்று சொல்லி வரும். ரைட். நாளாந்த வாழ்வில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் மூலகங்களும் அவற்றின் குறியீடுகளும். நார்மலா நாங்கள் மூலகங்கள் எடுப்போமாக இருந்தால் நாங்கள் கந்தகம் இரும்பு என்றெல்லாம் செல்லுவோம். ஆனால் அதுக்கு ஒரு குறியீடு ஒன்று இருக்கு. அந்த குறியீடு கட்டாயம் எங்களுக்கு இரும்புக்கு எவ்வாறு நாங்கள் ஷார்ட்டாக குறியீடு மூலம் எழுதுறோம், கந்தகத்தை மாதிரி எப்படி எழுதுறோங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இரும்பு அது அயன் வடிவில் அல்லது அலுமினியம், கந்தகம் நாங்கள் சல்ஃபர்ன்னு சொல்லலாம், கந்தகம் சொல்லலாம், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரசன், இரசத்துக்கு நாங்கள் மேக்குரியன்னு சொல்லலாம், செப்புக்கு நாங்கள் கொப்பர்ன்னு சொல்லலாம், பொன், வெள்ளி, ஈயம், ஐதரசன், குளோரின் ஆகியன அதிக அளவில் பயன்படுத்தப்படும் மூலகம். ரைட். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்களோட நாளாந்த வாழ்வில் நாங்கள் அதிக அளவு பயன்படுத்துகிற மூலகம் என்னென்னா இரும்பு. ரைட். அதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது அலுமினியம், கந்தகத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரசன், இரசத்துக்கு இன்னொரு பேர் மேக்குரியன்னு சொல்லுவாங்க, செப்பு அதுக்கு இன்னொரு பேர் கொப்பர், அடுத்தது பொன், வெள்ளி, ஈயம், ஐதரசன்,
குளோரின். இவை தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் அதிகளவாக பயன்படுத்துகிறோம் மூலகம். ரைட், மூலகங்கள். ரைட், கந்தகத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தூள் வடிவில் மஞ்சள் கலரில் இருக்கும். ரைட், கார்பனை பார்த்தீங்கன்னா கார்பன் நார்மலாக நாங்கள் சாக்கோல்னு சொல்லுவோம். ரைட், கார்பன் வந்து கருப்பு கலரில் இருக்கும். குளோரினை பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அது வாயு நிலையில் காணப்படும். செப்பு ப்ரௌனிஷ் கலர். இரும்பு வந்து உங்களுக்கு தெரியும், அலுமினியம். ரைட் ரைட் மூலகங்களுக்கான குறியீடுகள். தொடர்பாடலின் வசதிக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என நீங்கள் அலகு ஒன்றில் கற்றிருக்கின்றீர்கள். ரைட், தொடர்பாடல் வசதி ஈஸிக்காக நாங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பாடல கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் உண்மைக்குமே அந்த குறியீடுகளை பயன்படுத்துகிற எப்படிங்கிறத நாங்கள் அவங்களோட யூனிட் 1 நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவ்வாறே மூலகங்களை அறிமுகம் செய்வதற்கும் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அதை மாதிரி தான் இப்போ எங்களை நாங்கள் சொன்னோம், இந்த உலகத்தில் மொத்தம் 118 மூலகங்கள் காணப்படுது. இந்த 118 மூலகங்களையும் ஈஸியாக அறிஞ்சு கொள்வதற்கும் அறிமுகப்படுத்துறதுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு குறியீடுகள் கொடுக்குறாங்க. அந்த குறியீடுகள் மூலம் நாங்கள் அவற்றை இனம் கண்டு கொள்ள முடியும். மூலகங்களின் ஆங்கில பெயர் இக்குறியீடுகளுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. எப்படி இதுக்கு குறியீடு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிரதானமாக அவங்க அவற்றோட ஆங்கில பெயரை வச்சு தான் கொடுக்குறாங்க. சில மூலகங்களின் குறியீடுகள் அவற்றின் இலத்தீன் பெயர்களின் அடிப்படையில் உருவானது. ஸோ மூலகங்களுக்கு குறியீடு கொடுக்குறதுல 2 வகையில் கொடுக்கலும். ஒன்று அவர ஆங்கில பெயரை குறியீடை வச்சு சொல்லும், இல்லாட்டி இலத்தீன் பெயரை குறியீடை வச்சு கொடுக்கலும். இந்த 2 அடிப்படையில் தான் மூலகங்களுக்கு அவங்களுக்கு குறியீடு ஒன்று வழங்கப்படுது. பொதுவாக மூலகங்களின் பெயர்களின் முதல் எழுத்து அவற்றின் குறியீடாக பயன்படுத்தப்படுது. எப்போவுமே பொதுவாக மூலகங்களுக்கு குறியீடு கொடுக்கக்கூட ஒன்று இல்லை ஆங்கில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி இலத்தீன் பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தான் யூஸ் பண்ணினாலும் அதோட முதலாவது எழுத்து தான் அவங்க அதுக்கு குறியீடாக கொடுப்பாங்க. உதாரணமாக அது ஆங்கில பேரெழுத்தாக இருக்கும். உதாரணமாக அதாவது பேரெழுத்துன்றதுல கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுப்பாங்க மெயினாக. ரைட், ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா அதோட இங்கிலீஷில் OXYGEN ஆக்சிஜன். ரைட், ஸோ முதலாவது எழுத்து O. ஸோ அதனால் ஆக்சிஜனுக்காக கொடுக்குற குறியீடு வந்து O. ரைட், கார்பனுக்கு CRBON கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கார்பன் C, அதனால் அதுக்கு C என்று தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ இந்த மூலகங்கள் பற்றி படிக்கக்குள்ள C என்று போட்டவங்களுக்கு தெரியணும் இப்போ இது கார்பன் என்று சொல்லி, O என்று போட்டவங்களுக்கு தெரியணும் ஆக்சிஜன் மூலகம் என்று தெரியணும். இப்போ O2 என்று போட்டால் ஆக்சிஜன் மூலக்கூறு என்று சொல்லி தெரியணும். ரைட், தனி O மட்டும் போட்டால் என்ன, அது ஆக்சிஜன் மூலகம். ரைட், O2 என்று போட்டால் ஆக்சிஜன் மூலக்கூறு. ரைட் ரைட் ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்களின் பெயர்களின் முதல் எழுத்து ஒரே எழுத்தாக இருக்கும் போது ரைட். இப்போ என்ன சொல்ல வரான்னு சொன்னால், சில நேரம் பாருங்கள் சில மூலகங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே லெட்டராக இருக்கலாம். ரைட், அப்படி இருக்கும் போது அடுத்த எழுத்து அல்லது வேறொரு எழுத்து இரண்டாம் எழுத்தாகவும் குறியீட்டில் பயன்படுத்தப்படும். ரைட், உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் கார்பன் என்று சொல்லி. இப்போ கல்சியம் என்ற ஒரு மூலகம் இருக்கு, குளோரின் என்று இருக்கு. ரைட், இது ரெண்டுடையும் என்ன சி தான் கேட்பேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. அப்போ இங்கனைக்கு என்ன எப்படி வேறுபடுத்து, இப்போ கார்பனையும் கல்சியத்தையும் குளோரினையும் எப்படி வேறுபடுத்தி தருது. ஆகவே ஃபர்ஸ்ட்டுக்கு கார்பனுக்கு அவங்க முதலாவது சியை கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணிடணும் சி மட்டும் இருந்தால் அது கார்பன் என்று சொல்லி. இப்போ எப்படி நாங்கள் குளோரினையும் கல்சியத்தையும் டிஃப்ரெண்டியேட் பண்ணுற கார்பன்ல இருந்து, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முதலாவது லெட்டருக்கு அடுத்ததாக இருக்கிற லெட்டரையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கல்சியமாக இருந்தால் CALCIUM கல்சியம். ஸோ இங்கனைக்கு கல்சியத்துக்கு கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் கேபிட்டல் கார்பனையும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சிம்பிளையும் சேர்த்து தான் அதுக்கு குறியீடாக கொடுக்குறாங்க.
இப்போ உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் சி மட்டும் இருந்தா அதோட மீனிங் என்னன்னு சொன்னா கார்பன் என்று அர்த்தம். சி கேபிட்டல் சியும் சிம்பிள் ஏயும் இருந்தா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா அது கல்சியம்ங்கிறத குறிக்கும். ரைட், கல்சியம்ங்கிற மூலகத்தை குறிக்கும். குளோரின் என்று சொன்னா சி, இன்னைக்கு பக்கத்துல எச் இருக்கு, அது இல்லாம இன்னைக்கு இன்னொரு மாற்றம் செய்யறாங்க, எல்ல கொடுக்குறாங்க. ரைட், சிஎல் கொடுத்தீங்கன்னா அது வந்து குளோரின் மூலகம். ரைட், Cl2 ஆக இருந்தால் அது குளோரின் மூலக்கூறு. சி கேபிட்டல் சி சிம்பிள் எல் இருக்குமாக இருந்தால் அது குளோரின் மூலகம். ரைட், மூலக்கூறுகளாக இருக்குமா இருந்தால் கார்பன் சி சிம்பிள் எல் 2 கொண்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து குளோரின் மூலக்கூறு. ரைட், இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ மூலகங்கள் அவற்றின் குறியீடுகளை கருதுவோம். ரைட், இப்போ மூலகங்களையும் அவற்ற குறியீடு கந்தகம்ங்கிறது ஆங்கில சொல் வந்து சல்ஃபர். கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ், அதனால் இதுக்கு கொடுக்குற குறியீடு வந்து எஸ். கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அதனால இதுக்கு கொடுக்குறாங்க கார்பன், வேற எந்த ஒரு எழுத்தும் சேர்க்கல். அலுமினியத்தை எடுத்தமாக இருந்தால் இங்கனைக்கு ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அடுத்தது எல், இதுக்கு ரெண்டு எழுத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க ஏஎல். ஆக்சிஜன் எடுத்தமாக இருந்தால் அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, அதால் கேபிட்டல் ஓ கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், இப்போ நீங்கள் சிம்பிள் எஸ் கொடுக்கல, இன்னைக்கு கேபிட்டல் எஸ் தான் எழுதணும். சிம்பிளோ எழுத இயலாது, அங்கனைக்கு கேபிட்டலோ தான் எழுதணும். ஆக்சிஜனை பொறுத்தளவு. இப்போ நைட்ரஜனை பொறுத்தளவு சிம்பிள் என் எழுத இயலாது, கேபிட்டல் என் தான் கொடுக்கணும். நைட்ரஜன் என்றா அது இங்கிலீஷில் என் ஃபர்ஸ்ட் லெட்டர் என், அதனால் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என் கொடுக்கணும். ரைட், கேபிட்டல் என். குளோரினுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோரின் வந்து ஸ்டார்ட் ஆகுதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அதுக்கு அடுத்த லெட்டர் ஹெச், அதுக்கு அடுத்த லெட்டர் எல். ஸோ நடுவில் இருக்கிற ஹெச்சை விட்டுட்டவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் சியையும் தேர்ட் லெட்டர் எல்லையும் தான் கொடுக்குறாங்க. ரைட், குளோரின். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த சிஎல்ண்டு கண்ணிங்கன்னு சொன்னால் கேபிட்டல் சி சிம்பிள் எல், அது உங்களுக்கு டக்குனே தெரியணும் குளோரின்னு சொல்லி. ஐதரசனுக்கு கேபிட்டல் ஹெச், ஆர்கனுக்கு ஏஆர். ரைட், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் ஆர். phosphorus P, capital P. Right, iodine I, calcium Ca, silicon Si. Right, இதுதான் முக்கியமான சில மூலகங்களும் அவற்றின் குறியீடுகளும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு குறியீடு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு உதாரணமாக அலுமினியத்தை எடுத்தீங்கன்னா கேபிட்டல் ஏயும் கேபிட்டல் எல்லும் எழுதினா அது பிழை. ரைட், அதே மாதிரி சிம்பிள் அலுமினியத்தை சிம்பிள் ஏயும் சிம்பிள் எல்லும் எழுதினாலும் பிழை. ரைட், அதுக்கு அவங்க உலக ரீதியாக சர்வதேச ரீதியாக கொடுத்திருக்கிற குறியீடு வந்து கேபிட்டல் ஏ, அதுக்கு பக்கத்தில் சிம்பிள் எல் இருந்தால் அதோட மீனிங் வந்து அலுமினியம். ரைட், ஸோ இதே உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். குறியீடுகளுக்கான இலத்தீன் பெயர்கள் பயன்படுத்தப்படும் சில மூலகங்கள். இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது எல்லாமே ஆங்கில பெயர்களில் முதல் எழுத்து, இரண்டாம் எழுத்து அல்லது வேறு எழுத்துக்களை சேர்த்து செல்வதன் மூலம் வார மூலகங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இலத்தீன் பெயர்களை பயன்படுத்தி சில மூலகங்களுக்கு அவங்க குறியீடு கொடுத்துக்கிறாங்க. அது யாருன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வெள்ளியை பார்த்தோம்னா அவர இலத்தீன் பேர் வந்து ஆர்ஜென்டம். அதனால அதுக்கு ஏஜி, இதில் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏஜி, ஃபர்ஸ்ட் செகண்ட் லெட்டர் ஏஆர்ஜி. ரைட், ஸோ அடுத்த லெட்டர் கொடுக்குறாங்க ஏஜி. பொண்ணுக்கு நாங்கள் சொல்கிற மூலகம் வந்து பொண்ணுக்கு இலத்தீன் பேர் வந்து அவுரம், அதால் அதுக்கு ஏயூ என்று கொடுக்குறோம். ரைட், இரும்புக்கு நாங்கள் ஃபெரம் என்று கொடுக்குறோம், அதால் எஃப்இ என்று சொல்கிறோம். ஈயத்துக்கு வந்து ஃப்ளம்பம் என்று சொல்லுவோம், அதால் எஃப்பி என்று சொல்லுவோம், பிபி என்று சொல்லுவோம். சாரி, இரசத்துக்கு வந்து
ஹைட்ரோகைரம் ஹைட்ரோகைரம் சொல்லும். அதால தான் அதுக்கு Hg என்று சொல்றோம். செப்புக்கும் கியூபிரம் என்று சொல்லும். அதால Cuங்கிறது அதுக்கு கொடுப்போம் குறியீடாக. சோடியத்துக்கு வந்து நேட்ரியம்ங்கிறதால அதுக்கு Naங்கிற குறியீடு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இங்கே சம்டைம்ஸ் நீங்கள் கிரேட் 8ங்கிறதால உங்களுக்கு இந்த இலத்தின் பெயர்களும் வெள்ளிக்கு உண்மைக்குமே தெரிஞ்சிருக்கணும். மேல் வகுப்புகளில் நீங்கள் போகல உங்களுக்கு டிரெக்டாக குறியீடு ஞாபகம் கேட்பு. ஏஜின்னா அது வெள்ளின்னு தெரியும். ஏயுண்டா பொன், எஸ்சிண்டா இரும்புங்கிறது தெரியும். பிபின்னு சொன்னால் ஈயம்ங்கிறது தெரியும். ஹெச்ஜிண்டா ரசமும், சியோண்டா செப்பு, என்னண்டா சோடியம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் கட்டாயம். ரைட். உங்களுக்கான கிரேட் 8ங்கிறதால இந்த இலத்தின் பெயர்களும் கேட்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஆனால் நீங்கள் மேல் வகுப்புகளுக்கு போகல இதுகள் பயன்படுத்துறது குறவு. ஆனால் டிரெக்டாக வெள்ளி என்று சொல்லி பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி குறியீடு ஏஜி என்று பயன்படுத்துவாங்க. ரைட். மூலகங்கள் உலோகங்களாகவும் அல்லுலோகங்களாகவும் பாகுபடுத்தப்படும். இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது சடப்பொருள் என்றா என்ன, அதில் பௌதிக நிலைகள் என்றா என்ன, திண்மம், திரவம், வாயு இருக்கு. அதே நேரம் இந்த சடப்பொருள் ஆக்கிற இது மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த மூலகங்கள் யாரால் ஆக்கப்பட்டிருக்கும்? அணுக்களால் பாட்டுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட மூலகத்தை எடுப்போமாக இருந்தால் அது தனியாக ஒரு குறிப்பிட்ட ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். 2 வித்தியாசமான மூலகங்கள் எடுப்பீங்களாக இருந்தால் 2 வித்தியாசமான அணுக்களால் காக்கப்பட்டிருக்கும்னு பார்த்திக்கும். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மூலகங்கள் டோட்டல் மூலகங்கள் எல்லாமே 118 மூலகங்களுக்கு அந்த மூலகங்களில் அவங்க ஒரு இயல்பை வச்சு பிரிக்கிறாங்க. உலோகங்களாகவும் அல்லுலோகங்களாகவும். சில மூலகங்களை பார்த்தோம்னா அது உலோகங்களாக காணப்படுது, சில உலோகம் அல்லாமல் காணப்படுது. அதற்கு நாங்கள் அல்லுலோகங்கள் என்று சொல்கிறோம். ஸோ மூலகங்களை மெயினாக இவங்க 2 வகையாக பிரிக்கிறாங்க. உலோகத்தன்மையோட அடிப்படையில் உலோகங்கள் அல்லுலோகங்கள் என்று. ஸோ இது வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கிரேட் 7ல் படிச்சிருக்கிறீங்க. ஸோ பௌதிக இயல்புகளின் அடிப்படையில் மூலகங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும். ஸோ பௌதிக இயல்பு அடிப்படையாக வச்சு தான் மூலகங்களை 2ஆக பிரிக்கையிலும் உலோகங்கள் அல்லுலோகங்கள். உலோகங்கள இயல்புகள் பற்றி பார்த்தோமா இருந்தால் வெப்பத்தை நன்கு கடத்துகின்ற வெப்பத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோமாக இருந்தால் உலோகங்கள் வெப்ப கடத்திகள்னு சொல்லுவோம். நீட்டற்றாக உடையவை சொல்லுவோம். கம்பிகளாக்கலாம் இப்போ நீட்டக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வாட்டற்றாக உடையவை தகடுகளாக முடியும்னு சொல்றாங்க. ரைட். இது வெப்பத்தை கடத்தும்னு சொல்லாங்க, கம்பிகளாக்கலாம்னு சொல்லாங்க, தகடுகளாக்கலாம்னு சொல்லாங்க. அடுத்து சொல்லாங்க மின்னை நன்றாக கடத்துகின்றன. ஸோ மின் கடத்திகள் என்று சொல்லலாம். மின் கடத்தி, வெப்ப கடத்தி, மின் கடத்தி. அடுத்தது உரிய பளபளப்பை கொண்டுள்ளன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உலோகங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பளபளப்பு தன்மையை கொண்டிருக்கும் சொல்லாங்க. அடுத்தது விழும்போது ஒளியை உண்டாக்கும். ஸோ அது நிலத்தில் உளுமாக இருந்தால் அது வந்து ஒரு சத்தத்தை உருவாக்கும் என்று சொல்கிறாங்க. அல்லுலோகங்களை எடுத்தமாக இருந்தால் உலோகங்களுக்கு ஆப்போசிட்டான அது எதிர்மறையான இயல்புகளை கொண்டிருக்கும். வெப்பத்தை அரிதாக கடத்துகின்றன. உலோகங்கள் எடுத்தமாக இருந்தால் அது வெப்பத்தை நன்கு கடத்தும்ங்கிறாங்க. அல்லுலோகங்கள் வெப்பத்தை கடத்தாது, அரிதாகத்தான் கடத்தும். அடுத்தது நொறுங்கும் இயல்பு. அடிக்கும் போது உடைதல். அல்லுலோகங்கள் எடுத்தமாக இருந்தால் அடிக்கும் போது வந்து உடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் உலோகங்களை நாங்கள் நொறுக்கும் போது வந்து அது நீட்ட தன்மையை வாட்டத்தக உடையதாகவும் இருக்கும். மின்னை அரிதாக கடத்துகின்றது. அதனால தான் பெரும்பாலும் நாங்கள் உலோக தகடுகள் கம்பிகளுக்கு வளைச்சி நாங்கள் என்ன அல்லுலோகங்கள் வந்து வைக்கிறோம். ஏன்னா அது மின்னை அரிதாக கடத்தும். ஸோ கார்பனை தவிர கார்பன் வந்து அது ஒரு அல்லுலோகம், ஆனாலும் அவர் மின்னை கடத்துவார். ரைட். ஏங்கிறத புறவாப்மேன் எவ்வாறு கடத்துறாருங்கிறது. ரைட். அடுத்தது பளபளப்பு இல்லை. ரைட். இது உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். கார்பன் வந்து ஒரு அல்லுலோகம், ஆனால் மின்னை கடத்தும். இந்த பாயிண்ட் கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா மூலகங்கள் அதோட குறியீடு அது உலோகமா அல்லுலோகமா, அடுத்தது அதோட பௌதிக நிலை. திண்ம நிலையில காணப்படுதா, திரவ நிலையில காணப்படுதா, வாயு நிலையில காணப்படுதாங்கிறது சொல்லும். முதலாவது எடுப்போம் கந்தகம். அதோட குறியீடு நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் எஸ். கந்தகம் அது ஆங்கிலத்தில் நாங்கள் சல்ஃபர் என்று சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். ரைட். ஸோ இது ஒரு அல்லுலோகம்.
ரைட். இது இந்த உலோகம் அல்லுலோகம் எப்படி பிரிக்கிறாங்கிற கிரேட் 7ல் இருக்குது. நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் ரைட். அது வந்து சல்ஃபர் எடுத்தீங்கன்னா நார்மலாகவே ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படும். கார்பன் எடுத்தீங்களா இருந்தால் அதோட குறியீடு சி, அது வந்து அல்லுலோகம், அது திண்ம நிலையில் காணப்படும். அலுமினியத்தை எடுத்தமாக இருந்தால் அதோட குறியீடு ஏஎல், கேபிட்டல் ஏ, சிம்பிள் எல், அது வந்து உலோகத்தன்மையானதாக இருக்கும். அது வந்து திண்ம வடிவில் அறை வெப்பநிலையில் காணப்படும். இரும்பு எடுத்தவமாக இருந்தால் அதோட குறியீடு எஃப்இ, அது வந்து உலோகமாக காணப்படும். அது வந்து திண்ம நிலையில் காணப்படும். சோடியமாக எடுத்திருந்தால் அது கேபிட்டல் என், சிம்பிள் ஏ, அதோட குறியீடு உலோகமாக காணப்படும். அடுத்தது திண்மம் அறை வெப்பநிலையில். ஆக்சிஜன் எடுத்தமாக இருந்தால் அதோட குறியீடு கேபிட்டல் ஓ, அது வந்து அல்லுலோகமாக இருக்கும். அது வந்து வாயு நிலையில் காணப்படும். நைதரசனாக எடுத்தமாக இருந்தால் அதோட குறியீடு கேபிட்டல் என், அல்லுலோகம், வாயு நிலையில் காணப்படும். குளோரின் எடுத்தமாக இருந்தால் அதோட குறியீடு கேபிட்டல் சி என், சிம்பிள் எல், அல்லுலோகமாக காணப்படும், வாயுவாக காணப்படும். ஐதரசன் எடுத்தோம்னா அது எச் குறியீடு, அல்லுலோகம், வாயுவாக காணப்படும். ஆகன் எடுத்தமாக இருந்தால் அது ஏஆர், அல்லுலோகம், வாயுவாக காணப்படும். பாஸ்பரஸ் எடுத்தமாக இருந்தால் குறியீடு பி, அல்லுலோகம், திண்மமாக காணப்படும். அடுத்தது அயோடின் எடுத்தோம்னா அது ஐ, அல்லுலோகமாக காணப்படும், திண்மமாக காணப்படும். அடுத்தது கல்சியமாக எடுத்தமாக இருந்தால் அது வந்து சிஏ, கேபிட்டல் சி, சிம்பிள் ஏ, அது உலோகமாக காணப்படும். அடுத்தது திண்மமாக காணப்படும். சிலிக்கன் வந்து எஸ்ஐ என்று சொல்லுவோம், கேபிட்டல் எஸ், சிம்பிள் ஐ, அது ஒரு அல்லுலோகம், அது வந்து திண்மமாக காணப்படும். புரோமின் எடுத்தோம்னா கேபிட்டல் பி, சிம்பிள் ஆர் குறியீடு, அடுத்தது அல்லுலோகம், அது ஒரு திரவ நிலையில் காணப்படும். இரசம் எடுத்தமாக இருந்தால் எஜ்ஜி என்று சொல்லுவோம், உலோகமாக காணப்படும், திரவ நிலையில் காணப்படும். ரைட். இது வந்து உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில் இது நாங்கள் மூலகங்கள் எங்கனைக்கு இருக்குங்கிறத வச்சு அது திண்மமா திரவமாங்கிற ஒரு இது சொல்லிடும். அது மட்டுமில்லை அது உலோகமா அல்லுலோகமாங்கிறதையும் நாங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகம் எங்கனைக்கு இருக்குங்கிறத வச்சு நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ரைட். மூலகங்களை உலோகங்களாகவும் அல்லுலோகங்களாகவும் பாகுபடுத்துவது போல அவற்றை திண்மம், திரவம், வாயு என்னும் சடப்பொருட்களின் நிலைக்கேற்றவும் பாகுபடுத்தலாம். மேலுள்ள அட்டவணையை பரிசோதிப்பதன் மூலம் மூலகங்களின் பல்வகைமையை பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மூலகங்களை உலோகங்கள், அல்லுலோகங்கள், பௌதிக நிலையில் உலோகங்கள், அல்லுலோகங்களை பிரிக்கிற மாதிரி மூலகங்களை அதில் சடப்பொருளின் நிலைக்கேற்ற மாதிரி திண்மம், திரவம், வாயு என்று 3 வகையாகவும் நாங்கள் பிரிக்கலும் என்று சொல்கிறாங்க. ரைட்.